கொடுக்க மாட்டாவோ? அதனால ஆடு மேய்த்து வயிர் வளர்த்தது மானம் இல்லையா? ராணம் இல்லையோ? ஆயர்வாடி போய் பிறந்தது வெக்கம் இல்லையோ? ஆயர்வாடி போய் பிறந்தது திருடி தின்னது மானம் இல்லையா? மானம் இல்லையோ? வாசம் இல்லையா? வாசம் இல்லையோ? வரலு கட்டி அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ? வரலு கட்டி அடிகள் பட்டது இல்லையோ? மானம் இல்லையோ? மாடு மேய்த்து வயிர் வளர்த்தது மானம் இல்லையா? ரோசம் இல்லையா? வாசம் இல்லையோ? மழைய பிடிங்கி கொடை பிடித்தது இல்லையோ? மழைய பிடிங்கி கொடை பிடித்தது இல்லையோ? மானம் இல்லையோ? பார்த்தார் எம்பெருமாள். ஓ அத்தான், நான் ஆடு மாடு மேய்ச்சது உனக்கு வெக்கமா இருந்ததுன்னா நான் போறேன் கடலை தேடி. கடலுக்கு போறேன். அரக்கை வருவான் அரக்கை வருவான், உம்மை எரிச்சிட்டு போயிருவான். உம்மை தலையில வச்சு எரிச்சிட்டு போயிருவான். அப்படி என்று சொல்லவும் உடனே பார்த்தார் எம்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்லுகிறார்? மனசுல என்ன நினைக்கார்? காரியம் பெருசா வீரியம் பெருசா? அதனால இவற்றை வீரியத்தை காட்டக்கூடாதுன்னு. ஓ மாப்பிள மாப்பிள சொன்னா எல்லாரும் கேட்கணும், இல்லைன்னா ஒருத்தங்க கேட்கக்கூடாது. ஓ மாப்பிள என்ன? அதாவது அரக்க வந்தாலும் வரட்டும், என்னைய எரிச்சாலும் எரிக்கட்டும். சரி, அரக்கை நீ எரிச்சிட்டு போன பிறகு உங்க தங்கையோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னா. சரி, உங்க தங்கச்சிக்கு வருஷம் வருஷம் எடுத்தாந்து கொடுத்தியற என்ன? பச்சை மஞ்சள் சிகப்பு ஊதான்னு சேலை விதவிதமா, அந்த விதவிதமா எடுத்துட்டு வந்த சேலையெல்லாம் உங்க தங்கச்சி அரக்கை நீ எரிச்ச பிறகு உடுத்த முடியுமா? உடுத்த முடியுமா? ஆமா. ஆனா உங்க தங்க அரக்கைனே எரிச்சாமனா உங்க தங்கச்சியோட நிலைமை எப்பேற்பட்ட நிலைமை தெரியுமா? மாவேளப்பால் பூவிளப்பா மாவேளப்பா பூவிளப்பா மஞ்ச குழி தானிலப்பா பொட்டேளப்பா பூவிளப்பா பொட்டேளப்பா பூவிளப்பா மானை தானிலப்பா சொன்னவாது கோபால பகவான வார்த்தைகளோ அத்தா மட்டும் நான் ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன். உடனே ரொம்ப விஷயமா எடுத்துக்கிட்டீர. நாம மாப்பிள்ளை மைத்தனம்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் போறதே தெரியாதுல்ல. அதனால நம்ம மச்சனனும் பேசணும்னா பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதனால நமக்கு நேரம் போறது தெரியாது. அரக்க வருவான், நம்மள ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவான். அதனால அரக்கனை போய் சம்பாரம் பண்ணிட்டு வார. அது வரைக்கும் ஆடு மாட பாத்துக்குவே என்று இந்த அச்சுதன் தான் கோவால பகவானோட இடமதில ஆடு மாடை ஒப்படைத்தார். ஒப்படைத்த நேரத்தில் வந்தான் சிவபெருமா மாயவர மைத்துனர் மாயவரை மைத்துனர் மதுசூதனா கோவலர்
மதுசூதனா ஐயா மாயவா என்ன என்ன நீர் வாட்டுக்கெல்லாம் ஆடு மாடு என்கிட்ட விட்டுட்டு போறீரு. சரி ஆடு மாடெல்லாம் என்கிட்ட நிக்க மாட்டேங்குது ஐயா. நிக்க மாட்டேங்க ஐயா. மாடு பகவன் பக்கத்துல வரும்போது பதறி ஓடுது. கலப்படுது ஓடுது. ஆமா புசு புசா. ஓ பாம்ப கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. சரி அதனால நீர் சுரூபத்தை மாத்தணும் ஐயா. பாம்பை எடுக்கணும், பட்டையை அழிக்கணும், நாமத்தை போடணும். ஆமா ஐயா. என்னைய போல நீர் சொருவம் கொண்டீர். ஆனால் என்ன ஆடு மாடு உம்மிடத்துல நிக்கும். ஓ உம்மா மாதிரி சொருவம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும் ஆமையா. உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் ஆபத்துக்கு பாவமில்லை என்று பாம்பை எடுத்தார், பட்டையை அழித்தார், ஆனத்தோலை அவிழ்த்தார், புலித்தோலை கழட்டினார். சரி பட்டத்தார் நெஞ்சு கட்டி ஆமா காலில் தும்பு செருப்பு மாட்டி கனவாளை கையில் பிடித்து சரி பட்டநாமம் பழக்க சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 91 ஆமா எடுத்த நாமம் இட்டு ஆமா ஐயா மக சீங்குளருமா கைகா நாராயணரை போலேயே சொருவம் கொண்டார். சரி சங்கரரே நாராயணன் போல் சொருவம் கொண்டதுனாலதான் அவருக்கு ஒரு திருநாமம். நாமம் என்ன பெரியா திருநாமம்? சங்கர நாராயணன். ஆமா சங்கரே நாராயணர் போல் சொருவம் கொண்டதுனாலதான் அவருக்கு சங்கர நாராயணன். சரி அது மட்டுமல்ல ஆமா அப்பதான் பார்த்தார் எம்பெருமாள். சரி ஓ அத்தான் என்ன நீ எத்தனை கோனாருன்னு சொல்லிருப்பீரு. சரி இப்ப பாக்கத்தான் ஆமா நாட்டாமன் அந்த கோன் மாதிரி இருக்கு. சரி நாட்டாம ஆமா நந்த கோன் மாதிரி இருக்கு என்று சரி 1000 கோனாரையும் பார்த்து நாட்டாம நந்த கோனார் மாதிரி இருக்கு என்று சொல்லி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஓ அத்தான் கோனார என் ஆடு பதனம், என் கருத்தை கண்ணுக்குட்டி பதனம், சிவனு கோனார என் சிவத்தை கண்ணுக்குட்டி பதனம் அப்படி என்று சொல்லி ஆடு மாடையெல்லாம் ஒப்படைத்து இன்னும் என்ன சொல்லி மாடை ஒப்படைக்கிறார் தெரியுமா? மாட்டுக்காரையே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாட்டுக்காரையே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாட்டை விட்டு அங்கு இங்கும் சுத்தக்கூடாது, மத்தவரை பார்த்து நீரும் கேலி பேசக்கூடாது. காட்டு மல்லி புத்திருக்கு காவக்காரன் காத்திருக்கு, ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமேய பாக்குதையோ, மாட்டுக்காரையே தோட்டக்காரங்கை கம்பும் இருக்குது, சுத்துங்காரு வல முள்ளும் இருக்குது, ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமேய பாக்குதையா, என்று ஆடு மாடுகளெல்லாம் ஆண்டவன் பகவானிடத்திலே ஒப்படைத்து அச்சுதன் கோபால கண்ணன் மனதிலே நினைத்தார். யார் யாரெல்லாம் எதனால கெட்டு ஒளிந்தார் என்று பார்க்கிற போது ஆனால கெட்ட குடி, பெண்ணால கெட்ட குடி ரொம்ப பேர் உண்டு. இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. தொட்டு கெட்டான் துச்சாதனன், தொடாமல் கெட்டான் ராவணன். ராஜாக்கள் கெட்டது பெண்ணால, ராவணன் கெட்டது பெண்ணால. அதனால நாமளும் பெண் சொருவு எடுக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே. கடலாளம் கண்ட பெரியோர் பெண்ணின் மனதை ஆழம் காண முடியாது என்று. ஒரு கடல்ல உள்ள ஆழத்தை பார்த்துருவாங்களாம், பெண்ணுங்களோட மனசுல உள்ள ஆழத்தை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆற்றையும் நம்பலாம், வெறும் காற்றையும் நம்பலாம்.
சீறி வரும் பாம்பையும் நம்பலாம், அதை யானையும் நம்பலாம். சேலை கட்டிய மாதரை நம்பினோர் தெருவில் நின்று திகைத்திடுவீர் என்பார். ஆகையினாலே பார்த்தார ஆயமாயன் கோபால கண்ண, அதனாலே நாமளும் பெண் சொருவம் எடுக்க வேணும் என்று எம்பெருமாள் என்ன விதமாகவே பெண் சொருவம் எடுக்கிறார் தெரியுமா? கொண்டல் வருண தன்னுடலை சொருவமாரியே எம்பெருமாள் கோசலையாள் வேஷமான கோசலையாள் வேஷமான கோலங்கொண்டாரே சொருவமாரியே எம்பெருமாள் அண்டர்தில்லை யோர்கள் மேய்க்க ஆனந்தம் பாடே எம்பெருமாள் அது அச்சுதனார் இச்சை வேக அச்சுதனார் இச்சை வேக பெண் ஆனந்தம் பாடே எம்பெருமாள் ஐயா பெண் சொருவம் ஆனதோரே பேடை நல்லா இருக்கு பெருமாளுக்கு. ஐயா பிசகுதனை அணுகிடா பிசகுதனை அணுகிடா பணிகள் பூர்வாரா வேடை நல்லா இருக்கு பெருமாளுக்கு. பணிகள் ஐயா எடுத்தாரை ஒரு சொரு எம்பெருமாள் கோபாலை பெண்ணுக்கான பெண்ணட பேடை கொண்ட மயிலழகு பெண்ணுக்கான கண்ணழகு காது முக்கு வடிவழகு செக்க நல்ல சிகப்பழகு செந்தூருக்க பொட்டழகு முன்னழகும் பின்னழகு முன்னழகும் பின்னழகு அவள் முகத்தினோட திருவழகு எம்பெருமாள் மோகினியா பெண்ணுக்கான பெண்ணழகு தடை கொண்ட மயிலழகு சூரியர்க்கு ஆனாலோ சுத்தி வர கருப்பு உண்டு சந்திரர்க்கு ஆனாலோ தர்க்கவசம் கருப்பு உண்டு மாதேளாங்கனிக்கானாலோ மத்தியில கருப்பு உண்டு இளமேச்சங்கனிக்கானாலோ இடையில் ஒரு கருப்பு உண்டு முத்து காணாலும் கொஞ்சம் போல கருப்பு உண்டு எம்பெருமாள் மோகினியா தலைய நல்ல
அழகு அப்பேற்பட்ட அழகு இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம்பழ கலரா இருக்கிறா இருக்கா தங்கத்தை உருக்கி தரையதிலே வார்த்தது போலவும் ஆமா பாப்பாருடைய வீதியிலே பார்த்தெடுத்த ரத்தினம் போலவும் ஆமையா செட்டிகட வீதியில தெளித்தெடுத்த ரத்தினம் போல் அவையோ என் மோகினியால் அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருந்தால் போராது போகாதே தன்னழகு காணாது தங்க நகை சுட்ட வேண்டும் சுட்ட வேண்டும் பெண்ணழகு காணாது பொன்னகை சூட்ட வேண்டும் என்று ஆமையோ உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஆமா தாலி முதல் ஆமையோ தாலி தவிர பீலி வரைக்கும் தங்கத்தாலே அணிந்திருக்கா ஆமா மாங்கல்யம் தவிர மற்ற நகைகளெல்லாம் அணிந்தோ ஆமையோ தரத்துக்கு ஏத்த பட்டும் கட்டி பட்டும் கட்டி தங்க நகை கட்ட போட்ட பரவாயில்ல அதுக்கு ஏத்த செஞ்ச பட்டு வேணும்ல ஐயா வேண்டாம் தரத்துக்கு ஏத்த பட்டும் கட்டி தங்க நகைகள் பூட்டி ஆமா பார்த்தவர் மயங்க பச்சை வர்ண போட்டு நின்றவர் மயங்க நீலவர்ண போட்டு ஆமோ கண்டவர் மயங்க கஸ்தூரி திலகம் ஆமா பொட்டிட்டு மையெழுதி புருவத்துங்களுக்கு மைகள் தீட்டி ஆமையா விதவிதமான மலர்கள் எல்லாம் ஆமா குந்தலுக்கு அணிந்து அணிந்து வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி பிச்சி இருவாச்சி ராஜா ரோஜா சம்மங்கி முல்லை மறிக்குழுந்து கதம்பம் கஸ்தூரி கோல்கொண்டான் செண்பகம் ஆமா இத்தாதி மலர்கள் எல்லாம் அணிந்து ஆமையோ அரக்கன் வருங்கானகத்தில ஆமா என் மோகினிய பார்க்க எப்படி இருக்கா எப்படி இருக்கா பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு வங்கிட பார்த்தவர் மனம் பரவசைப்பட பதித்தரத்தின மதிப்பு வங்கிட பத்திரமாத்த பத்திரமாத்த தங்க ஒட்டி யானமா யானமா அவளை பார்க்க 10000 வேண்டுமா அவளை பார்க்க 10000 வேண்டுமா வேண்டுமா யானமா யானமா வேணுமா வேணுமா பார்த்தவர் மனம் பரவசப்பட கண்டவர் மனம் ஒன்னு புகழ்ந்திட காசி நகரம் புகழும் பட்டு சேலையா சேலையா இருகரையில் அந்தங்க சருக வேலையா இருகரையில் அந்தங்க சருக வேலையா சேலையா சேலையா பொன் பெருமா மூக்கூத்தி அம்ப விளக்கெல்லாம் 3000 பொன் பெருமா மூக்குத்தி அம்பச்சக்கெல்லாம் மூக்கில் ஒரு பில்லாக்க மாட்டினா மாட்டினா மதிர தவறில் ஓட்டு நீட்டினா மதிர தவறில் ஓட்டு நீட்டினா காட்டினா மாட்டட்டும் மாட்டட்டும் முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கிறா முந்தாணிய கொண்டு முகத்தை தொடக்கிறா முந்தாணிய கொண்டு முகத்தை தொடக்கிறா தொடக்கிறா நடக்கட்டும் நடக்கட்டும் குத்தாலக்கடி கொத்து சரப்பொழி ஏத்த சந்தன காப்பு அது இடையில் ஒட்டிய சிகப்பு யாரு செய்த வேலை யாரு செய்த வேலை தட்டார் செய்த வேலை மதுர ரத்தினம் புதுக்கல் வேலை மாளாது சொல்லு மீளாது மதுர ரத்தினம் புதுக்கல் வேலை மாளாது சொல்லு மீளாது மதுர ரத்தினம் புதுக்கல் வேலை
விதமாக என் பெருமாள் மோகினி இந்த விதமாக என் பெருமாள் மோகினி அலங்காரம் செய்து உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஆமையா அலங்காரம் செய்து ஐயா அரக்கன் வரக்கூடிய கானகத்துல எப்படி வந்து அது மட்டுமல்ல ஒருவேளை அரக்கனை நம்ம கண்டு மயங்குதானவும் மயங்கலியோ இல்லையோ என்று சொல்லி மன்மதனை கூப்பிட்டு நான் பெற்ற மகனே மன்மதா கரம்பென்ற வில்லெடுத்து அரம்பென்ற நாணேற்றி மன்மத வானத்தை அரக்கன் மேல் போடடா என்று சொன்னான். உடனே பார்த்தார் மன்மதன் கரம்பென்ற வில்லெடுத்து அரம்பென்ற நாணேற்றி மன்மத கணை போட்ட போது மன்மத பாடம் பட்ட போது மதி இழந்தான் வல்லரக்க மதி இழந்த வல்லரக்கன் வருகிற போது அந்த அரக்கன் வருங்க அனகத்தில் எம்பெருமாள் மோகினியா அங்க எப்படியா நடந்து வருகிறா எப்படி நடந்து வருகிறாள் தெரியுமா காலில தண்டை கலகலவன கலகலவன கையில வளையல் பளிர் பளிரன கலகலவன காதில் கேட்டு வடக்கு முகமா திரும்பி காதில் கேட்டு ஏ மாமம் பெத்த மரகதமே பெத்த ரத்தினமே கொலையா வவியமே மோகினிய வழிமறித்து மோகினிய வழிமறித்து யாது சொல்வான் வல்லரக்க மோகினி சொல்லுகிறா அண்ணா வல்லரக்கா காட்டில் கண்ட பெண்ண கழுத்தில் மாலை போட நினையாத உன் கழுத்துக்கு ஆபத்து தனியா வந்த பெண்ணை தடுத்து வழிமறிக்காத தாலி போட எண்ணாத உன் தலைக்கு ஆபத்து அப்படின்னா பெண்ணே பெண்மையில ஒத்தையில வரும்போது உள் மனசு கேட்குமா கற்று கொடி படர்ந்த கருவூரு காட்டுக்குள்ள கால்நடையாய் போற பெண்ணே கணவனாய் நானும் வாரேன் புல்லுருசு காட்டுக்குள் பொழுது சாயும் வேளையில் ஒத்தையில போனையானா என் மயிலே உனக்கு உயிர் மோசம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா நான் ஒத்தையில போறமனு உன் மனசுல நினையாத தனியா வந்தமனு உன் சிந்தையில எண்ணாத நான் பெண்ணிருந்து பட்ட சலம் காய்ச்ச மரம் கீழிருந்து கன்னிகதை சொன்னோம்னா காய் உதிர்ந்து போகும் காய்ச்ச மரம் சாஞ்சு போகும் பால் மரத்து கீழே இருந்து என்ன பார்க்க பால் மரத்து கீழிருந்து பட்ட கதை சொன்னேனானா பால் வத்தி போகும் பால் மரமும் சாஞ்சு போகும் பூமரத்து கீழிருந்து பொண்ணு கதை சொன்னேனானா பூவு உதிர்ந்து போகும் பூத்த மரம் சாஞ்சு போகும் அம்மா அப்படி என்ன கஷ்டத்தைப்பட்டுட்ட என்ன கவலைப்பட்டுட்ட உன் கதையை தான் கொஞ்சம் சொல்ல கேப்ப வல்லரக்கும் கேட்கும் போது மோகினியா என்ன சொல்லுதா தெரியுமா
ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா மலையரச மன்னனுக்கு மகளாக பெண் பிறந்தோம் அக்காதங்க 8 பேர் அக்காதங்க 8 பேரோ ஆனந்தமா பெண் பிறந்தோம் ஆனந்தமா பெண் பிறந்தோம் எத்தனை பேரு எத்தனை பேரு 8 பேரு 8 பேரு உங்க அப்பன் இருக்கானா சட்டி எடுத்திருப்பானே எடுத்துட்டாயா அதாவது கலச்சி எடுத்தோம்னு போகுது எங்க ஐயாவுக்கு ஏகப்பட்ட சொத்து மலையே எங்க மலை தான் உயர்ந்த மலை மயமய மலை மலையரச மன்னனுக்கு மகளாக பிறந்தோம் நாங்க அக்காதங்க 8 பேருன்னா அப்ப அரக்கன் சொல்லுதான் ஒரு சரியான வைக்கப்படப்புக்கு ஒரு எருமை கண்ணு குட்டி போதும் ஒரு அரசன் வீட்டுக்கு 2 பொம்பளை பிள்ளை போதும் அதான கேட்டேன் ஆகையினால ஆமா அப்ப உங்க அப்பா 8 பேரையும் கட்டி கொடுத்தானா எங்க அப்பா 8 பேரையும் எங்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்தார் தெரியுமா அது காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி எங்க காளை விருப்பமுடன் கொடுத்திருக்கா இரண்டாவது அக்காளை அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கோம் மூணாவது அக்காளை இல்லையப்பர் சாஸ்திரிக்கு காந்திமதிய கொடுத்திருக்கோம் அஞ்சாவது அக்காளை பார்க்க நல்ல சிறந்ததாலும் பாவநாச பெருமாளுக்கு பால உலகளை கொடுத்திருக்கோம் ஆறாவது அக்காளை சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்திருக்கோம் ஏழாவது அக்காளை குளிக்க சேர்ந்ததாலும் உச்சாலநாதருக்கு குழல்வாமொழிய கொடுத்திருக்கு எட்டாவது பிறந்த மாவா எட்டாவது பேரு மகனியா அண்ணா அண்ணா வல்லரக்கா புத்ததோரு நட்சத்திரம் பூமானுக்கு ஆகாது ஆளான நட்சத்திரம் நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது மகினியா சொல்லும் மகினியா யாது சொல்வான் வல்லரக்கு அண்ணா வல்லரக்கா நாங்க 8 பேர் பிறந்தோம் 7 பேர்களை 7 திசையில கட்டி கொடுத்தார் நான் 8வது பிறந்தமவை என் பேரு மோகினி மோகினி நான் பூத்த நட்சத்திரம் நான் பூத்த நட்சத்திரம் பூமானுக்கு ஆகாது ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தா அப்படி என்ன நட்சத்திரத்துலமா பிறந்தது பூசம் ஆமா போன இடமெல்லாம் ஒரே நாசம்தான் ஒரே நாசம் அப்படின்னு சொல்லி என்னைய பெண் கேட்டு வந்தவங்க ஆணையில வந்தவர்கள் 1000 பேர்கள் உண்டு குதிரையில வந்தவங்க 1 கோடி பேர்கள் உண்டு மதத்துல வந்தவன் 4 லட்சம் பேர் உண்டு ஆனா பக்கத்து விட்டு தாய் கிழவி வந்த மாப்பிள்ளையெல்லாம் வாசல்லே வரட்டிட்டா ஆமக்காலு சக்களத்தி அரண்மனைக்கு ஆவாது கரண்டைக்கால் வெறுத்தவ கலைக்கு ஆவாது அப்படின்னு வந்த மாப்பிள்ளையெல்லாம் வாசல்ல வரட்டவும் மதுரை வாழ் சொக்கருக்கு எங்க அப்பா என்னைய மலையரச 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தார் நான் சீர் கொண்டு போனேன் கொண்டு போய் நான் போகும்போது ஒரு கால் பூமியில ஒரு கால் ரதத்துல அப்ப எங்க அக்கா அவ பக்கத்துல யாருக்குள்ளே 4 கோட்டை வாசக்காரிட்ட எல்லாவளும் சொல்லி இருக்கா அடியே மீனாட்சி ஒரு பொண்ணா பிறந்தவ என்ன வேணாலும் பங்கு கொடுப்பா
தாலிய மற்றும் பங்கு கொடுக்க மாட்டா. உன் புருஷன் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்னிட்டால் பாருங்க. உடனே எங்க அக்கா மீனாட்சி நான் வரட்டும்னு எதிர்பார்த்து தெற்கு கோட்டை வாசல்ல தலைய அள்ளி கொண்டு போட்டு சேலையும் இடுப்புல தூக்கி சொருவி வெஞ்சாமரை எடுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் போய் ஒரு கால் பூமியில ஒரு கால் ரதத்துல எங்க அக்கா என்னைய பார்த்து எடுத்த எடுப்புல என்ன சொன்னா தெரியுமா? ஏ யாரேடி நீ சக்களாத்தி, யாரேடி நீ சக்களாத்தி, என் கூடிய கெடுக்க வந்த தலைய பிடித்தாளே, கத்தி கிழித்தாளே, முடிய பிடித்தாளே, முக்கு கிழித்தாளே, அவ முடிய நாம் பிடிக்க, என் முடிய அவ பிடிக்க, சக்களாத்தி போராட்டம், சக்களாத்தி போராட்டம், மனத்தாருக்கு கொண்டாட்டம், சக்களாத்தி போராட்டம், சக்களாத்தி போராட்டம். அண்ணா அண்ணா வல்லரக்கா திங்க கல்யாணம் திங்க திரும்பி வாரேன், அம்மா வாரா முன்னால, அத்தை வாரா பின்னால, மாமா போறார் முன்னால, மாமா போறார், எங்க அப்பா வாரார் பின்னால. மனசுல நினையாத தனியா போறோம்னு உன் சிந்தையில என்னாத பெண்ணே, பெண்மையில மல்லிகைப்பூ செண்பகமே, அத்தபத்த ரத்தினமே, அணுக்கொலையா ஓவியமே, என் கருப்பட்டி வட்ட, கருப்பட்டி வட்ட என்கிட்ட வந்து ஒட்ட என்று மோகினியை வழிமறித்து வம்புதம்பு பேசும்போது நான் கொண்ட பெண்ணை விட்டாலும் காட்டில கண்ட பெண்ணை விட மாட்டேன். பெண்ணே, பெண்மையில என் கூட வந்தேன்னு சொன்னா கண்ணாடி மாளிகையில் உல்லாசமா வாழலாம். நித்தம் ஒரு பட்டு கட்டி உனக்கு வெத்தலை சுருள் மடிக்க வித விதமா தோழி உண்டு, பல்லாங்குழி விளையாட 18 தோழி உண்டு, உனக்கு தட்டாங்கல் விளையாட தரத்து பெண்கள் உண்டு. வாடின்னா அண்ணா, கழுவா களைஞ்சிட்டாலும் கணவன் ஆசை எனக்கு வேண்டாம், நான் ஊனா உருகிட்டாலும் உடையாளி ஆசை எனக்கு வேண்டாம், வேண்டாம், ஊனா உருகிட்டாலும் உடையாளி ஆசை வேண்டாம்னு சொன்னால. அப்பதான் சொல்லுதான், என்ன ஒத்தையில விட எனக்கு சம்மதம் இல்ல, என் கூட வாடினா. அப்பதான் பார்த்தா மோகினி, வாடா, நேரம் இதுதான் சரியான நேரம், இப்பந்தான் உனக்கு சரியா உள்ள நேரம் என்று மோகினி மனதில் நினைத்து சண்டாள வல்லரக்க மதியட்ட பாட பட்டப்படுறதுனால அவன் பெண்ணுன்னு தான் நினைச்சா, அது பெருமாள் என்று நினைக்கவில்லை, மங்கை என்று நினைத்தான், மாயன் என்று அறியல, கண்ணி என்று நினைத்தான், கண்ணன் என்று நினைக்கல. சண்டாள வரத்தை வாங்கினானே, யாரை தொட்டாலும் எரியணும்னு சொல்லி வரத்தை வாங்கினானே, தன்னை தொட்டாலும் தன்னை தவறணும் சொல்ல மறந்துட்டு கேட்க மறந்துட்டாமல. அப்பதான் பார்த்தா மோகினி, இது தாண்டா சரியா உள்ள நேரம். அப்ப மரக்கனை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா, மாலையிட மனம் இருக்கு, மனதில் ஒரு பயம் இருக்கு, தாலி போட மனம் இருக்கு, தாலி போட மனம் இருக்கு, தாரத்துக்கு பயமா இருக்கு, வல்லரக்கா. மாலையிட மனம் இருக்கு, மனசுல ஒரு பயம் இருக்கு, தாலிபோட மனசு இருக்கு, தாரத்துக்கு
சொல்றதுக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. யாருக்கு இல்லையே நான் மூத்தோடியாளுகிட்ட சண்டை போட்டு தான் இப்ப வந்திருக்கேன். வந்திருக்கேன். அதே மாதிரி உங்க மனைவி மூத்தோடியா இருப்பா. ஆமோ. அவ நான் போனோம்னா என் தலைமுடியை எட்டி பிடிப்பா. எட்டி பிடிப்பா. அதனால அவட்ட மயிர பயிர் கொடுக்க என்கிட்ட ஆவில்லன்னா. ஆமா. அதனால உங்கூட நான் வரணுமான எனக்கு பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம். ஆமா. ஒரே ஒரு சத்தியம். சத்தியம். யமுனையாற்றங்கரையில 100 அடிக்கு அப்பாலை நின்று முங்கி முழுகி ஆள்காட்டி வரவெடுத்து முத்தோடைய இடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு சொல்லி கண்டத்திலே வைத்த யானை கண்டிப்பா உன் கூட வாரன் என்று சொல்லவும் அட பைத்தியாரே பொண்ணு இத சொல்லதுக்கு தான் இவ்வளவு நேரம் வரை இழுத்தியா? சத்தியம் பண்ணிட்டு எப்பமோ போய் அப்படியா அப்படி என்று சொல்லி பாவி சண்டாள வல்லரக்க அந்த யமனை ஆற்றங்கரையிலே 100 அடிக்கு அப்பாலை நின்று அவன் முங்குவானா முழுகுவானா முதுகு கூட நனையலைய போயிட்டாளோ யாருட்டு தான் பார்த்து கொண்டு ஏடி பெண்ணை மோகினியா இடமதிலைய முகம் கொடுத்து பேச மாட்டேன் காட்டி விரல் எடுத்து 3 தரம் தலைய சுத்தி தொண்டையில வைத்த போது சண்டாள வல்லரக்க சுக்கு நூறா நொறுங்குதான தூள் தூளா பறக்கான அரக்கனோட செரசருந்து செரசருந்து அலைகடலில் விழுகுதையா செரசருந்து பகவானை அரக்கனையும் கொன்று விட்டு ஆதி கைலாசம் பொங்கலத்தா அரக்கனையும் ஆதி கைலாசம் அத்தான் அரக்கனை கொண்டுட்டேன் கைலாசம் போங்கண்ணா. அப்பதான் பார்த்தார் ஆண்டவர். ஓ மாயவா மைத்துனா அரக்கனை கொண்ட கோலம் யா அப்படியே ஆகியனை கொண்ட கோலம் ஆண்டவன் நான் பார்க்க வேண்டும். பத்மாசுரனை கொண்ட கோலம் இந்த பகவான் நான் பார்க்க வேண்டும். யாமனா அரக்கனுக்கு கொடுத்த வர அக்கினி வரும். நீ கொண்டுட்டு வந்துட்டோம்னு சும்மா சொல்லிட்டா நான் எப்படியா நம்ப? அரக்கனை கொன்ற கோலத்தை எடுத்தாத்தான் ஆதி கைலாசம் போவேம்னா ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார். சொல்லும் போது அச்சுதன் கோபாலக்கண்ணே அத்தா அந்த சொருவத்தை நீங்க பார்க்க வேண்டாம். அந்த சொருவத்தை பார்த்தீரே ஆனா என் அருமை தங்கச்சியவே நீர் மறந்து போவி. அதனால அச்சொருவம் வேண்டாம் கைலாசம் போகணும் சொல்லவும் பார்த்தார் பகவான். அச்சொருவம் எடுக்காவிட்டால் கைலாசம் போக மாட்டேன் என்று மறுக்கவும் என் பெருமாள் ஆபத்துக்கு பாவமில்லை என்று மறுபடியும் பெண் சொருவம் எடுத்தார். பெண் சொருவம் எடுத்த போது பகவான் பார்த்தார். பெண் என்று நினைத்தாரே பெருமாள் என்று நினைக்கலையே அங்கே என்று நினைத்தாரே மாயன் என்று எண்ணலையே கண்ணி என்று நினைத்தாரே கண்ணி என்று கண்ணன் என்று எண்ணலையே வாரி மெல்ல தழுகும் போது
தரித்தாழுகும் போது ஆண்டவன் தாம் பகவானுக்கு மோகமது தாங்கிடாமல் மோகமது நாதமது ஒழுகுதையோ நாதமது ஒழுகுதையோ ஆண்டவன் பகவானுக்கு மோகம் தாங்காமல் சிவநாதம் ஒழுகும் போது எம்பெருமாள் பார்த்தால் பகவானுடைய நாதமானது பூமியிலே விழுந்தா உலகம் தாங்காது என்று எம்பெருமாள் இரு கரத்தினால் ஏந்துகிறார். இரு கரத்திலே ஏந்தும் போது ஐந்தும் ஐந்தர்கள் தோளினிலே பூணிலி இளங்க தோன்றி